பிரைஸ் தி லார்ட். 52 நாட்கள் ஜெபம் தொடங்கியிருக்கோம். பாழானதை எழும்பி கட்டுவோம் அப்படின்ற தலைப்பின் கீழே நெகேமியா புஸ்தகத்தை அடிப்படையாக வச்சு இடிக்கப்பட்ட தேவாலயம் மறுபடி நெகேமியா தலைமையின் கீழே நிறைய பேர் எழும்பி 52 நாட்களில் அதை கட்டி முடித்தாங்க. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நெடுநாள் காரியம் பாழா கிடக்கும். அந்த மாதிரி காரியத்தை இன்னைக்கு நம்ம இந்த ஜெபத்தின் மூலமாக எழும்பி கட்டுவதற்கு தான் இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதற்கு மையமான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமேன். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையை தான் நம்ம ஊழியக்காரங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாருமே ஜெபத்தில் எழும்பி கட்ட வேண்டுங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் பாழா கெடுக்கிற நிறைய காரியங்கள், சில இடத்துல குடும்ப சமாதானம் ரொம்ப வருஷமாக இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களோட உறவு சீரமைந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி காரியங்கள், வீடு காரியங்கள் நிறைய பாழா கிடக்கும். அதை கட்டி எழுப்புறதற்காக தான் இந்த ஜெபம் நம்ம 52 நாட்கள் தொடங்கியிருக்கோம். இன்னைக்கு முதலாம் நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்படி பாழா கிடக்கிற காரியத்தை நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், நெகேமியா புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம இதை பார்க்க போறோம். இதற்கு நம்மளுக்கு பார்க்க வேண்டிய வேத பகுதி நெகேமியா 1ஆம் அதிகாரம். அதுல 4ஆம் வசனம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நெகேமியா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு அப்படி கிடக்கு அப்படின்ற இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, துக்கித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஸோ அப்படி ஜெபம் பண்ணும்போது 3 காரியங்கள், நம்ம பாழா கிடக்கிற காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது 3 காரியங்கள் நம்ம பார்க்கணும். அதுல முதலாம் காரியம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அங்க நெகேமியா மகிமைப்படுத்திருப்பாங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அங்க மகிமைப்படுத்திருப்பாங்க. நம்ம எப்போதுமே ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்தணுங்க. ஸோ நம்ம பாழா கிடக்கிற காரியம் திரும்பி கட்டி எழுப்புறதுக்கு இத்தனை வருஷம் நம்மளை பாதுகாத்த தேவன், இத்தனை வருஷம் அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அப்படி மகிமைப்படுத்திட்டு இரண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே அறிக்கையிடணுங்க. இங்க நெகேமியா 6ஆம் வசனத்துல அறிக்கையிட்டிருப்பாங்க, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாவம் செஞ்சான் அப்படின்னு நெகேமியா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நெகேமியா பாவம் செஞ்சாங்களா? இல்லை, தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் பாவம் செஞ்சிருந்திருக்காங்க. அதனாலதான் அங்க சிறைப்பட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி பாவ காரியங்கள் எல்லாத்தையுமே அவங்க அறிக்கை எடுக்கிறாங்க. அதே போலதான் நம்ம நெடுநாள் நல்லா இருந்திருப்போம், ஆனா சில நேரத்துல அது பாழா கிடந்திருக்கும். ஏதோ ஒரு காரியத்தினால நம்ம தவறு செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தேவனை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்கணுங்க. கண்டிப்பா. ஏன்னா பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு இருக்கு. நம்ம செய்த காரியங்கள்னாலதான் நம்மளுடைய காரியங்கள் பாழா கிடக்கின்றது. ஸோ நம்ம முன்னோர்கள் ஏதாச்சும் ஒரு காரியம் செஞ்சிருப்பாங்க, அதனால பாழா கிடக்கிறது. என்ன காரணம் என்று நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம பரலோக தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பாவ செயல்களை அறிக்கையிடணும். எங்களுக்கு இரக்கம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம நினைத்து பார்ப்போம். ஏதாச்சும் தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கோமா, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருப்போமா, அது எல்லாமே என்னாகும் அப்படின்னா, இருதயத்திலிருந்து நம்ம ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கும்போது எல்லா நினைவுகளும் வரும். ஸோ இருதயத்தில் எல்லா காரியமே தோன்றும். அப்போ தவறு என்னென்ன காரியம் செஞ்சுருப்போமோ அதை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் இடத்துல நம்ம சொல்லுவோம். கர்த்தர் அறிக்கையிட்ட பின்னாடி அதுக்கு விடுதலை தருவார், இரக்கம் நம்மளுக்கு செய்வாருங்க. 3வது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். இங்கே நெகேமியா அப்படியே சொல்லிட்டு 11ஆவது வசனத்தில் கடைசியில் சொல்லியிருப்பாங்க. கடைசி வாசிக்கும் போது, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும் பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விண்ணப்பம் 3வது ஏறெடுக்கிறாங்க. நம்ம எப்போதுமே ஜெபம் பண்ணும்போது முதலாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவர் நம்மளை நடத்தி வந்த வழிகளை நினைத்து அவருக்கு மகிமைப்படுத்தணும். 2வது காரியம், நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை நம்ம விட்டு விடணும். தொடர்ந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஸோ 2வது காரியம், பாவத்தை அறிக்கை செய்யணும். அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை விட்டு விடணும். 3வது காரியம் என்ன அப்படின்னா, அவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணுங்க. ஸோ இந்த 3 காரியமும் நம்ம செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் கிடக்கிற காரியத்தை கண்டிப்பா கட்டி
எழுப்ப உதவி செய்வாருங்க. ஸோ இந்த ஜெபத்தில் இந்த 52 நாள் முடிவில் என்னென்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் பாழா கிடக்கிறதோ அதை எழுதி வைங்க. எழுதி வைத்து 52 நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நெகேமியா 52 நாட்களை எழுப்பி கட்டினது போல என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் கட்டி எழுப்பப்படுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவருடைய இரக்கத்தை நம்ம மேலே வைப்பாருங்க. நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். பரலோகத்தின் தேவனானவர் நம் காரியங்களை கைகூடி வர பண்ண வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, அப்பா, இந்த பாலான காரியத்தை கட்டி எழுப்ப ஏசப்பா இந்த ஜெபத்தை எங்களுக்கு தொடங்க வைத்திருக்கீங்க. இந்த முதலாம் நாளில் நீங்கள் எப்படி நாங்கள் ஜெபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க சுவாமி. ஆவியானவரே, நெகேமியா எழும்பி கட்டினது போல ஏசப்பா தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் தேவனானவரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, குடும்ப வாழ்க்கைகள் யார் யாருக்கெல்லாம் பாலாய் கிடக்கிறதோ ஏசப்பா அதை கட்டி எழுப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, அப்பா பாலாக்கினங்க, அப்பா பாலா கிடந்த பயிர் நிலங்கள் ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை அப்பா பாலா கிடந்த வயல் நிலங்கள் ஆவியானவரே, அப்பா நெடுநாள் அப்பா அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே முடிவுக்கு வரணும் சுவாமி. ஆவியானவரே, அப்பா எத்தனையோ திருச்சபைகள் தகப்பனே அப்பா பாலாய் கிடக்கிறது. ஆவியானவரே, அப்பா அதை கட்டி எழுப்ப ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஊழியர்கள் இல்லாம பாலாய் கிடக்குது. ஊழியர்களை எழுப்பும்படிக்காகவும் ஆவியானவரே, அப்பா நிறைய திருச்சபைகள் அடிப்படை வசதி இல்லாம பாலா கிடக்கிறது ஏசப்பா. ஆவியானவரே, அதை கட்டி எழுப்ப ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே, அப்பா நீங்க வேலையாட்களை எழுப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பாலாய் கிடக்கிற சரீரம் ஏசப்பா, அடைக்கப்பட்ட கற்பம் ஆவியானவரே, அப்பா தகப்பனே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஏசப்பா அப்பா தகப்பனே அப்பா வயது அப்பா முதிர் வயது வந்ததும் தகப்பனே உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பா அந்த கற்பத்தின் கனிய ஏசப்பா தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா கற்பமும் திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தகப்பனே ஆவியானவரே நீங்க செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. பாலாய் கிடக்கிற காரியத்தை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறீங்க ஏசப்பா தகப்பனே. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த 52 நாளும் தகப்பனை தடைபடாமல் இந்த ஜெபம் நடக்க ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Jesus loves you.